கடைசி நாளில் தேவதூதர் அனுப்புவாராம் கர்த்தர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு சபைக்கும் அதில் ட்ரஸ்டி இருக்கிறாங்களோ, பிரசிடென்ட் இருக்கிறாங்களோ, இல்லை ட்ரெஷரர் இருக்கிறாங்களோ, மூப்பர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு சபை கரெக்டாக போகுதா இல்லையா என்று கண்காணிக்குவதற்காக கர்த்தர் ஒவ்வொரு தேவதூதரை கட்டளையிட்டு வச்சிருக்கிறார். தெரியுமா? இந்த தேவதூதர் ஒவ்வொரு சபையையும், சபையின் ஊழியக்காரரையும், விசுவாசிகளையும் கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த தேவதூதர்கள், ஏன்னா கடைசி நாளில் அறுவடை செய்கிறது இந்த தேவதூதர்கள் தான். இவங்க தான் அறுவடை செய்ய போகிறாங்க. சபைகளில் அறுவடை செய்ய போகிற ஆண்டவரை அனுப்புகிறார். போ, கலையை செப்பரேட்டா, பதிரை செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துருன்னு சொல்றார். புரியுதா? இப்போ இந்த தேவதூதர் கண்காணிச்சுட்டு இருக்கிறான். இந்த கான்சியஸ் இல்லாம சபை தான் இஷ்டத்துக்கு என்னெல்லாம் நினைக்கிறதோ செய்துட்டு போயிட்டே இருக்குது. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்குறோன்னு ஒரு பங்கு இருந்தாலுமே பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லது சில ஊழியங்கள் லிட்ரலா போய் ஃபிலிமை பாருன்னு சொல்றாங்க, ஒரு மூவியை பாருன்னு சொல்றாங்க, ஒரு பிக்சரை பாருன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் போங்க, நான் உங்க ஊழியக்காரர், நான் சொல்றேன் நீங்க போய் பாருங்க, அதுல சில நல்ல காரியம் இருக்கு, போய் கத்துக்கொள்ளுங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது தேவனிடத்துல இருந்து வந்த ஞானமா? இது தேவனால அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையா? நீ அதை பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயத்தை நீ கத்துப்ப அப்படின்னு நீ போய் வீட்டில் போய் நீ ஒரு பிக்சரை போட்டு பாரு, ஒரு மூவியை பாரு, 3 மணி நேரம் நீ உட்காந்து பாரு அப்படின்னு ஒரு சபையை, ஒரு ஊழியக்காரரை ஒரு விசுவாசிக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த விசுவாசிக்கிட்ட ஜீவன் இருக்குமா, இல்லை அந்த ஊழியக்காரர்கிட்ட தான் ஜீவன் இருக்குமா? சொல்லுப்பா, கரெக்டாக நான் கேட்குறது. இன்னைக்கு போதிக்குது. எப்பயாவது ஒரு முறை பார்க்கலாம், நல்லது தான், அது ஒரு பெரிய தப்பு கிடையாது. எப்பயாவது கொஞ்சம் நீ அதில் நீ அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், இல்லை ரிஃப்ரெஷ் பண்ணலாம், அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற மூவி, இந்த உலகத்தில் இருக்கிற காரியம் கர்த்தர் படைச்சாரா? கர்த்தர் செய்ய சொன்னாரா? இல்லை கர்த்தர் ஸ்டோரி எழுதி கொடுத்தாரா செய்ய சொல்லி? யார் கண்ட்ரோலில் இருக்குது தெரியும் இல்லைங்களா? யார் கண்ட்ரோலில் இருக்குது இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம்? இதை சபை என்கரேஜ் பண்ணுதுன்னா அந்த சபையில் ஜீவன் இருக்கும். இல்லை அந்த சபை தேவ சித்தத்தை செய்கிற சபையாது. இன்னைக்கு சபை போதிக்குதுங்க இந்த மாதிரி, கேட்டு அந்த அளவுக்கு துக்கமாகுது. சபை போதிக்குது, சபை சொல்லி கொடுக்குது. ஜீவன், இதுல ஜீவன் எங்கிருந்து வரும்? பரலோகத்துக்கு போக முடியுமா? ஜீவன் இல்லாத மரணத்துக்கு நேரம் நடத்தப்பட்டிருக்கு. நாம் மாம்சத்தின்படி எந்த ஊழியமானது தான் விசுவாசிகளை நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, நிச்சயமா சொல்றேங்க, ஆண்டவருக்கு பயங்கரமான கணக்கு கொடுக்கும். ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய கணக்கு கொடுக்கணும்.